வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். சில சபைகளில் ஆராதிக்கும் நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு குட் மார்னிங் என்று சொல்லி வரவேற்கிறார்கள். கைகளை தட்டியெல்லாம் கனப்படுத்துகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரின் வேலையை செய்ய வந்தால் குட்பை சொல்லுகிற கூட்டமும் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அனுப்பின நோக்கம் நம்மை பலப்படுத்த, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சித்தத்தின்படியான தெய்வீக நெறிமுறைகளின் பாதையில் நம்மை வழிநடத்துவதற்காகத்தான். அந்த நோக்கத்தை கண்டுகொள்ளாமலும் உணராமலும் இருக்கின்றனர். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது 4 முக்கிய காரியங்களை செய்வார் என இயேசு முன்னறிவித்தார். போதிப்பார், யோவான் 14:26, உணர்த்துவார், யோவான் 16:8-9, வழிநடத்துவார், யோவான் 16:13, மற்றும் பலப்படுத்துவார், அப்போஸ்தலர் 1:8. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆவியானவர் ஒருவருக்குள் வந்து போவார், நிரந்தரமாக அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இயேசு கூறிய ஓமையில் வரும் புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளோடு இருந்தார்கள், நடந்தார்கள், பல காரியங்களை செய்தார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளிடம் காணப்பட்ட ஆர்வம், பசி போன்றவை இவர்களிடமும் காணப்பட்டன. ஆனாலும் மணவாளனோடு பிரவேசிக்கவில்லை. எண்ணெய் இல்லை. சிலர் கூடி ஜெபிப்பார்கள், தனி ஜெபம் இருக்காது. கூடி வந்து ஆராதிப்பார்கள், தனியாக ஆராதிக்க முடியாது. கூட்டமாக பரிசுத்தமாக இருப்பார்கள், தனியாக நிற்கும்போது தூய்மையின்றி காணப்படுவார்கள். சிலர் பிரசங்கம் கேட்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது எந்த சத்தத்தையும் கேட்க மாட்டார்கள். காரணம் என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கவில்லை. தேவனோடு நேரடி தொடர்பு இல்லை. ஆவியானவர் நம்மோடு இருந்தால் முதலாவது தேவ சாயல் நம்மில் காணப்படும். த லைக்னஸ் ஆஃப் காட். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவன் தம்முடைய அன்பை ஒரு மனிதனுக்குள் பொழிகிறார். மனித இதயத்திற்குள் இயற்கையாக நிரம்பி இருப்பது எவைகள்? வெறுப்பு, விரோதம், கசப்பு, பொறாமை, பெருமை, பொறுமையின்மை, தாழ்மையின்மை, இரக்கமின்மை, பொய், புரட்டு போன்றவைகளே. இப்படிப்பட்ட இதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? வெறுப்பு, விரோதம், கசப்புகளை வல்லமையான தேவ அன்பு அகற்றிவிடும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்ற இதயத்தில் தகாத குணங்கள் தங்காது. இரண்டாவதாக, தேவ தூண்டுதல் நமக்குள்ளதாய் காணப்படும். காட்ஸ் லீடிங். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என ரோமர் 8:14 பார்க்கிறோம். சிமியோன் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்தார் என லூக்கா 2:27 வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, தேவ பலன் நமக்குள்ளதாய் காணப்படும். காட்ஸ் ஸ்ட்ரென்த். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர் என உயிர்த்தெழுந்த இயேசு கூறுகிறார். இந்த ஆவியின் வல்லமை உடலில் உணர்ச்சிகளில் மட்டும் அதிர்வலைகளையும் அசைவுகளையும் பரவச வேகங்களையும் ஏற்படுத்துவதில்லை. மனிதனின் இருதயத்திற்குள் அமைதியாகவும் வல்லமையாகவும் செயல்படுகின்ற உண்டு. பாவம் பலமிழக்கும், பண ஆசையும் பொருளாசையும் வலுவிழக்கும், பாலியல் மோகங்கள் கட்டுக்குள் இருக்கும். பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள வைப்பதும் பரிசுத்த வல்லமையை மேலோங்கச் செய்வதுமே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான செயல்பாடுகள். தேவ சாயல், தேவ தூண்டுதல், தேவ பலன் இவைகளே நமக்குள் ஆவியானவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, தினமும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து நேரமெடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். விட்டு கொடுப்போம். அவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிவோம். அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று ஒவ்வொரு நாளையும் வெற்றியோடு சந்திப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.